பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. இந்த அருமையான புதிய நாள் கால வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மாசத்தின் 2ஆம் நாளிலும் கூட கால வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு புதிய வார்த்தையை நமக்கு சொல்லி நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற அப்படின்னாலே இந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு புதிய லோகஸ்வாதி சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதத்தின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதம் 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். தாவீது அந்த சங்கீதத்தை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லும்போது சொல்றாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு, நம்முடைய இஷ்டப்படி அல்ல, அவர் சித்தப்படி உன் வழியை ஒப்பு கொடுத்துட்டேன்னா அவர் என்ன செய்வாரு அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சது. பாருங்க, வழிகளை நீங்க தாவீது வழிகளை பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காலம் இருக்கு. ராஜனா மாறினான், ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டான ராஜ்யமோ கிடைக்கவில்லை. அவன் ஒரு எதிரியாக துரத்தப்பட்டு கொண்டே இருந்தான். அதனால அவன் சொல்றான், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு, அவன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நோக்கி சில நாட்கள் காத்திருக்க வேண்டியதாயிருந்தது. அந்த காத்திருப்பு நாளிலே அவன் அநேக பாடுகளோடு கலந்து சொன்னான். ஆனாலும் பாருங்க, வசனம் சொல்லுது, காரியத்தை வாய்க்க பண்ணினான். விஷயத்துல ஆண்டவர் எல்லாரும் நன்மையாய் முடிய பண்ணினார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு என்ன சொல்லுகிறார், நம்முடைய வழியை இந்த மாசத்துல நான் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க பிளான் பண்ணியிருந்தா அந்த வழியை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. ஆண்டவரே, இந்த வழி நான் போக விரும்புகிறேன், நீர் என்னோட வார். மோசே சொல்றான், சொல்லும்போது சொல்றான், அந்த ஜனங்களெல்லாம் நடத்திட்டு போறேன், நான் என்னால் அந்த ஜனம் நடத்த முடியாது, நீர் என்னோடு வராவிட்டால் என்ன அனுப்பாதீங்க, எனக்கு முன்பாக அந்த வழியை நீங்க காட்டுங்க, அப்போதான் நான் வர முடியும், இல்லைன்னா வர முடியாதுன்னு சொல்றோம். அப்போ வழியை கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும், ஒப்பு கொடுத்தோம்னா அவர் சரியான வழி நடத்துவார். இந்த வழியில நான் போறேன் அப்படின்னு ஒப்பு கொடுங்க, இந்த காரியத்தை நான் செய்யறேன்னு சொல்லுங்க. நம்ம யாருமே அதை மாதிரி சொல்றது கிடையாது. நமக்கு இஷ்டம், அது இஷ்டம், இது இஷ்டம்னு பண்ணுவோம். கடைசியில் பார்த்தா நஷ்டம் வந்துடும். நமக்கு இஷ்டம், கடைசியில் கஷ்டம், நஷ்டம். ஆனா ஆளுடைய கருத்தில் நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க, அவர் என்ன செய்வார் தெரியுமா, அதை ஆசீர்வதித்து பலுகி பெருக பண்ணுவார். கர்த்தர் கையில கொடுக்கப்பட்ட எந்த காரியமும் ஆசீர்வாதமா, கர்த்தருடைய வழியில நடக்கிற எவனும் ஆசீர்வாதமா இருப்பான். அதான் சொல்லப்படுற, வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பி, முதல்ல வழியை சொல்லி கொடுக்கணும், ரெண்டாவது அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும். அவர் பார்த்துக்குவாருங்க. நம்பிக்கை சில ஆட்கள்லாம் ஆண்டவர் நம்புவாங்க, ஆனா எப்படி நம்புவாங்க, சும்மா மேலோட்டமா, ஆண்டவரே உமக்கு சோத்திரம், எனக்கு ஆத்திரம், நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோத்திரம் மட்டும் தான் சொல்லுவாங்க. எல்லாவற்றையும் இது பொறுப்படுத்திக் கொள்ளுன்னு சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் இவங்க தூக்கி சுமக்கலாம் பார்ப்பாங்க. நம்மளால சுமக்க முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சக்கணக்கான சனங்கள் பாரங்களை அவனால் சுமக்க முடியவில்லை. அதனால சொன்ன, என்னால முடியாது ஆண்டு. அப்பொழுது ஆண்டு சொல்றார், நீ ஒன்றும் காலப்பட, நான் இருப்பேன், உன்னோடு இருப்பேன். யோசோடு சொல்லும்போது மோசோடு இருந்த போல உன்னோடு இருப்பேன். அப்போ எல்லா தலைவர்களோடு ஆண்டவர் இருந்தார். அவங்களுக்கு இந்த பார சுமைகளை சுமக்கும்படி அவர்களுக்கு தைரியத்தையும் பலத்தையும் கொடுத்தார். இன்றைக்கும் உங்க வழிகளை இந்த மாசத்துல ஒப்பு கொடுத்தீங்கன்னா, அவர் மேல் நம்பிக்கையா இருந்தீங்கன்னா எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு போன மாதங்கள், நாட்கள், வருஷங்கள்ல வாய்க்க பண்ணாத காரியங்கள் நடக்கல. நான் யோசனை பண்ணேன், பிசினஸ் பண்ணேன், ஒன்றும் நடக்கல, என்னுடைய சம்பளம் உயரல, நான் நல்ல பாடுபட்டேன், நடக்கல, இந்த காரியத்தை எனக்கு ஒன்றும் வாய்க்கல, இந்த மாதிரி காரியங்களை பண்ண எல்லாமே நஷ்டமாயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சுன்னு நீ சொன்னீங்கன்னா, கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா, இந்த நாட்களிலே அதை வாய்க்க பண்ண விரும்புகிறார். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ என்ன முயற்சி எடுக்க அது வாய்க்க பண்ணுவார். இந்த 8ஆம் மாச தொடக்கத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிற அப்படின்னாலே உன் வழியை ஒப்புக்கொடு, நம்பிக்கை அவர் மேல் வை. சோத்திரம். அவர் என்னை கொண்டு போட்டால் நம்புவேன்னு சொல்லி ஒரு சொன்னான். ஏன் இருக்கா, யோபு சொல்றான், அவர் என்னை கொண்டு போட்டால் நம்புவேன். எப்போ சொன்னான்னு தெரியுமா அந்த வார்த்தை, அவன் பிள்ளைகள் எல்லாம் செத்து போன பொழுது, அவன் பிள்ளைகள் எல்லாம் போச்சு, எல்லாம் நஷ்டமானவன், அவனுடைய சொத்தெல்லாம் அழிஞ்சு போன போதுதான் அவன் சொல்றான், அவர் என்னை கூட கொண்டு போட்டாலும் அவன் மேல எல்லாம் பருக்கள் வந்துச்சு, அப்பொழுது சொல்ல என்னை கொண்டு போட்டா அவர் மேல தான் நம்பிக்கையா இருப்பேன்னு சொல்றான். இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம், சற்று அவரை நம்பலாமா? இந்த மாசத்துல 8ஆம் மாசத்துல அவர் நம்பினீங்கன்னா அவர் எல்லாவற்றையும் என்ன செய்வாராம்,
காரியத்தை வாய்க்க பண்ணி உங்களை நிலை நிறுத்துவார், உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். சோதரம், அப்படிப்பட்ட தேவன் தான் நாம் ஆராதிக்கிறோம். இந்த கால வேளையிலே உங்களுடைய எண்ணம் எதுவாக இருக்கிறது? எல்லாம் போச்சுன்னு கவலைப்படுறீங்களா? எல்லாம் எதிராக மாறிட்டான்னு கவலைப்படுறீங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன செய்ய தெரியுமா? கர்த்தருக்கு ஒப்பு கொடு, உன் வழியை ஒப்பு கொடு, அவர் மேல நம்பிக்கையாயிரு. அது மாத்திரமல்ல, அவர் காரியத்தை வாய்க்க பண்ண ஒப்புக்கொள். ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்கணும்னு சொல்லி, குடும்ப பிரச்சனை, அநேக குடும்ப பிரச்சனை தீராம இருக்குது. பல வருஷமா குடும்ப பிரச்சனை, சொத்து பிரச்சனை பல வருஷமா தீரல. சோத்திரம், இந்த பிரச்சனைக்கு தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற ஆண்டவர், காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். இதெல்லாம் வாய்க்காம போயிடுச்சு. சோத்திரம், அது நடக்கும் நினைச்சு நடக்கல, இது நடக்கும் நினைச்சு நடக்கல, நான் நினைச்ச காரியம் நடக்க, வாய்க்காமல் போன காரியங்களை இந்த மாதத்துல அவர் வாய்க்க பண்ணும்படி வந்திருக்கிறார். நீங்க நம்புறீங்களா? நம்பிக்கை தானே எல்லாத்துக்கும் மேல. நம்பிக்கை, நீ நம்பினால் கைவிடப்பட மாட்டீர்கள். நீ நம்பினால் உங்களுக்கு எல்லாம் ஆகும் என்று கர்த்தர் சொல்ல. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ நம்பினால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த நாள், இந்த காலை வெளியில கர்த்தர் சொல்ற காரியம், ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்பிக்கை வைங்க, விசுவாசமா இருங்க, வழி அவருக்கு ஒப்பு கொடுங்க, நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணி நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பதை மற்ற மக்கள் பார்ப்பார்கள், உன் குடும்பம் பார்க்கும். அதிசயப்படத்தக்க கர்த்தர் பண்ணுவாராங்க. நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையில ஆண்டவரே, வழி உமக்கு ஒப்புவித்து உண்மையில் நம்பிக்கையா இருந்து இருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனப்பா. தாவீதை நீர் அப்படியே ஆசீர்வதித்து அவன் செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணி நீர் ஆண்டவர். இன்றைக்கும் உங்களுடைய வசனங்களை கேட்டு உங்களுடைய வசனத்தை நடக்க ஆண்டவரை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில பிதா குமார பரிசுத்தத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாசத்தின் தொடக்கத்தில் தானே எத்தனையோ பிரச்சனைகள் ஆண்டவர், கண்ணீர்கள், கவலைகள், ஏமாற்றங்கள் எல்லாம் மாறட்டும். ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும் ஆண்டவர். நீ எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவீங்கிற நம்பிக்கை, விசுவாசமும் வரட்டும். ஆசீர்வதிப்பீராக. பிள்ளை நம்பர்களை ஒரு நாளைக்கு விடாது அற்புதங்களை செய்து நாமத்தை மையப்படுத்தி ஆசீர்வதி. கால வேளையில புது புது கிருபை, புது புது ஆண்டவரை ஆசீர்வாதம் நிரப்பும்படி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற எல்லா சிறியோரையும் பெரியோரையும் பெயர் பெறாய் ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகள் உமக்கு பிரியமாய் நடக்க உதவி செய்யும் கிருபைகள் இயேசு நாமத்தில் செபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வழி ஒப்பு கொடுங்க, நம்பிக்கையா இருங்க. அவர் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணி இந்த நம்ம மாசத்துல ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவாராக. இன்னொரு லோகோ சுவாத்தி மூலமாய் சந்திக்க வரலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.